ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹரியாலி சிக்கன். இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து ஒரு எவர் கிரீன் ரெசிபி. இது வந்து நம்ம சைடு டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கூடையும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா, 4லேருந்து 5 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அரைத்த தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், வெங்காயம் 1 பொடிசா நறுக்குனது, தக்காளி 1 பொடிசா நறுக்குனது, சோம்பு 1 டீஸ்பூன், இங்கே சீரகத்துக்கு பதிலாக ஜீரான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அது 1 டீஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பிரியாணி இலை 2, பட்டர் வந்து 1 டீஸ்பூன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு, பாதாம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி சிக்கனோட சேர்த்து ஊற வைக்கும்போது உங்களுக்கு நல்லா சிக்கனில் வந்து அந்த காரம் எல்லாமே பிடிச்சிருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 2லேருந்து 3 ஸ்டார் அன்னாசி, அதுக்கப்புறமா வந்து 2 துண்டு பட்டை, 2லேருந்து 4 கிராம்பு, ஜாதிபத்திரி, பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா இங்கே ஜீரா சேர்க்குறோம். இது சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வெங்காயத்தை சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விடலாம். இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது பச்சை வாசனை வந்து போகட்டும், அதளவுக்கு வதக்கி விடலாம். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை எடுத்து அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து வதக்கி விட்டுறலாம். நமக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பொடிசாக இது பண்ண ஏலக்காய், பவுடர் பண்ண ஏலக்காய், இது வந்து ஆப்ஷனல். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தில் இறங்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து பரட்டி விடுங்க. ஸோ 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து இந்த சிக்கன் இந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அதை நம்ம சாட்டே பண்ணியாச்சு. இப்போ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் காரமும் உப்பு வந்து பார்த்துக்கோங்க. காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேருங்க. இது மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா இதோட அந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து சேர்க்கலாம். நம்ம அந்த தேங்காய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு. இந்த தேங்காய் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஒரு 3/4 வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இது நல்லா இருக்கும். ஸோ நம்ம தேங்காய் ஃபுல்லாக வெந்து முடிக்கிறதுக்கும் அது எண்ணெய் பிரிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் மீதம் இருக்கிற அந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்.
ஸோ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் வந்து புலாவ் எது கூடனாலும் இது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது நம்ம பரோட்டா கூட எது கூடனாலும் வந்து சாப்பிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொடிசா நறுக்குன கொத்தமல்லியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நல்ல ஒரு பச்சை பசேல்னு இருக்கும். இது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹரியாலி சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு ரம்மியமான பச்சை கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.